உள்ளாட்சி தேர்தல் மேடைகளிலே பேசப்பட்ட விடயங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1990ஆம் ஆண்டு 28ஆம் தேதி 10ஆம் மாதம் வடமாகாணத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். இந்த அரசியல் மேடைகளிலே அநாகரிகமான முறையிலும் இழிவான முறையிலும் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அகதிகளாக வெளியேற்றப்பட்டவர்களின் அவல வாழ்க்கையை பற்றி பேசாமல், அனுதாபப்படாமல் சொப்பிம்பேக்குடன் அகதிகளாக வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி பேசினார்கள். அந்த வகையில் ரிஷாத் பத்யுதீன் அவர்களை பற்றி சொப்பிம்பேக்குடன் வந்த ஒருவர் என்று பேசப்பட்டது. அவர் மட்டும் சொப்பிம்பேக்குடன் வரவில்லை. அங்கு வெளியேற்றப்பட்ட 1,50,000 மக்களும் வெளியேற்றப்பட்டார்கள் சொப்பிம்பேக்குடன் தான். நானும் அதில் ஒருவனாகத்தான் வெளியேற்றப்பட்ட ஒருவன். அப்பொழுது ரிஷாத் பத்யுதீன் அவர்கள் ஏஎல் படிக்கின்ற ஒரு மாணவனாகத்தான் அங்கிருந்து வெளியேறிய ஒருவர். அவர் அங்கிருந்து புத்தகம் கொண்டு வரவில்லை, கொப்பி கொண்டு வரவில்லை, எதுவுமே இல்லாமல் சொப்பின் பேக்குடன் வந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவ்வாறு வந்தவர்களை நீ ஏன் புத்தகம் கொண்டு வரவில்லை அல்லது கொப்பி கொண்டு வரவில்லை என்று கேட்டிருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் அன்று நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடைகளிலே இந்த விஷயம் பேசப்பட்டு முஸ்லிம் மக்கள் அனைவரையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அகதியாக வெளியேற்றப்பட்டவர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் அந்த காலத்தில் கிடைக்கவில்லை. அவர்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் மட்டிலடங்காத விஷயமாகும். நானும் அகதியாக இருந்து 20 வருடங்களாக அனுராதபுரம் மாவட்டத்திலே வசித்து வந்த ஒருவன் தான் நானும். ஆகவே நான் மட்டுமல்ல, அங்கு வடமாகாணத்திலே வந்த 1.5 லட்சம் முஸ்லீம் மாத்திரமல்ல, 3 லட்சம் தமிழ் மக்கள் மெனிக் ஃபார்மிலே கம்பியிலே அடைக்கப்பட்டு இருந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் வவுனியாவுடைய எல்லை கிராமத்திலும் அனுராதபுரத்திலே எல்லை கிராமங்களில் இருந்த சிங்கள மக்களும் இதனால் பெரும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். 1990ஆம் ஆண்டு அந்த வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு இதுவரையிலே எந்த விதமான நஷ்டஈடுகளும் வழங்கப்படாத துப்பாக்கி நிலை இருக்கின்றது. திடீரென ஒலிபெருக்கி மூலம் புலி பயங்கரவாதிகளால் 2 மணித்தியால அவகாசம் கொடுத்து வெளியேற்றப்பட்ட சமூகம் தான் இந்த முஸ்லீம் சமூகம். அவர்கள் வீடுகளை இழந்து தாங்களாகவே அந்த ஒலிபெருக்கி மூலம் தங்களிடமிருந்த வீடுகளில் உள்ள திறப்புகளை கையளித்து வந்த வரலாறு தான் இருக்கின்றது. ஆகவே அந்த சொப்பின் பேக் கதையை தயவு செய்து உங்களுக்கு முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை அவமானப்படுத்த வேண்டாம். ஒரு ரிஷாத் பத்யுதீனுடைய பெயரை சொல்லி முஸ்லிம் சமூகத்தையே நீங்கள் அவமானப்படுத்த வேண்டாம். அவர் அகதியாக வந்து சொப்பிம்பேக்கோட வந்து கொழும்பு சாகராவிலே படித்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியியலாளராக வெளியேறப்பட்டு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சமூகத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவராகவே இருக்கின்றார். ஆகவே அது பிழையா என்று கேட்கின்றேன். அவ்வாறான தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் வெளியேற்றப்பட்டு இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீளாமல் இருக்கின்றோம். பொருளாதாரத்தில் எங்களுக்கு பாதிப்பு, கல்வியில் பாதிப்பு, நாங்கள் இன்னும் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள் மக்கள். ஆகவே அந்த நிலையை கருத்து கொண்டு இனி வரும் காலங்களிலே அதிகப்படியான ஆதரவை பெற்ற இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டு, அது மாத்திரமல்லாமல் அதனால் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் அநேகமானவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடும் கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.